துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களுக்கும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவை, காரைக்கால் உட்பட 9 துறைமுகங்கள்ல மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூண்டு கடலில் ஒரு புயல் உருவாக இருப்பதை குறிக்கும் விதமான எச்சரிக்கை கூண்டு. இந்த கூண்டு சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்கள்ல ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுவை, காரைக்காலிலும் அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 துறைமுகங்கள்ல இந்த புயல் எச்சரிக்கை கூண்டானது தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கிறது. இது கடலில் புயல் உருவாக இருப்பதை குறிக்கும் விதமாகவும் மீனவர்கள் அது குறித்தான முன்னெச்சரிக்கை மேற்கொள்வதற்கும், அதே போன்று துறைமுகங்களுக்கு வரக்கூடிய படகுகள் இந்த எச்சரிக்கை கூண்டை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கும் ஏதுவாக இந்த புயல் எச்சரிக்கை கூண்டானது வழக்கமாக ஏற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் ஒவ்வொரு எண் உண்டு. அந்த வகையில இதுக்கு முன்பாக 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருந்தது. அதாவது கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாக இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது கடல்ல ஒரு புயல் உருவாகிறது என்பதை குறிக்கும் விதமாகவும் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டானது தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதற்குரிய எண்ணான 3ஆம் எண் எச்சரிக்கை புயல் கூண்டானது தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுவை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களுக்கு இந்த எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம், குளச்சல் துறைமுகங்களுக்கு எந்த வகையான புயல் எச்சரிக்கை கூண்டு எதுவும் தற்பொழுது இல்லை. மற்ற இந்த 9 துறைமுகங்களுக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த புயல் உருவாகி கரையை கடக்கும் வரையிலும் அதற்கு ஏற்ற வகையிலான புயல் எச்சரிக்கை கூண்டு மீனவர்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு வரக்கூடிய படகுகளுடைய முன்னறிவிப்புக்காக ஏற்றப்படும் என்பதையும் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல அந்த படகுகள் நிறுத்தி வைக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்து வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. பல்வேறு துறைமுகங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய மீனவர்களுடைய மீன்பிடி படகுகள் கடுமையான காற்றின் காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடியதை நம்ம பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுடைய படகுகளை கரையில் ஏற்றி பத்திரமாக கயிறு கட்டி வைத்திருப்பதையும் பார்க்க முடிந்தது. சிலர் கரையோரமாக நிறுத்தி வைத்திருந்த படகுகள் தற்பொழுது காற்றினால் வேகமாக ஆடி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு சேதமடையக்கூடிய வகையில் இருப்பதை மீனவர்கள் தற்பொழுது பாதுகாப்பாக நிறுத்துவதற்கான ஆயத்தத்தில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தான் தற்பொழுது சென்னை உட்பட 9 துறைமுகங்கள்ல 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது.